Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது SSC CGL ல கேட்ட ஒரு question. A rectangular courtyard is 4 meter 95 centimeter long and 16 meter 65 centimeter broad. It is to be paved with these square tiles of the same size. Find the least number of such square tiles required to pave the rectangular courtyard. ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இடம் இருக்குது. அதில் லாங் வந்து என்ன தந்திருக்காங்க 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர், போர்டு வந்து 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். இப்போ அந்த இடத்த வந்து ஒரு ஸ்குவார் டைல்ஸ் வச்சு நம்ம மொத்தமாக கவர் பண்ணுறோம். ஸ்குவார் டைல்ஸாக எவ்வளவு லீஸ்ட் நம்பர் ஆஃப் எவ்வளோ கம்மியான ஸ்குவார் டைல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. இதுதான் இப்போ அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இடம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன தந்திருக்காங்க 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். இப்போ எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்றுறோம். 4 மீட்டர் 95 சென்டிமீட்டர். 1 மீட்டர் என்னது 100 சென்டிமீட்டர். இப்போ இது என்ன ஆகும் 400 சென்டிமீட்டர் ஆகும். ப்ளஸ் 95 சென்டிமீட்டர் என்னது 495 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். 16 மீட்டர் 65 சென்டிமீட்டர். இப்போ இதை சென்டிமீட்டரில் மாற்றினா என்ன வரும் 16னா என்னது 1600 ஆகும். ப்ளஸ் 65 வந்து என்ன வந்துடும் 1665 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து என்னது 1665 சென்டிமீட்டர். இது வந்து என்னது 495 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்கொயர் டைல்ஸோட சைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சைஸ் ஆஃப் தி ஸ்கொயர் டைல்ஸ். ஸ்கொயர் டைல்ஸோட சைஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம HCF வந்து கண்டுபிடிச்சா போதும். HCFனா என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இந்த ரெண்டு நம்பருக்கும் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு எதுன்னு கண்டுபிடிச்சா சைஸ் ஆஃப் தி டைல்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கிறோம். HCF எப்படி கண்டுபிடிப்போம் இப்படி இங்கே எது சின்னதோ அதை போடணும், நடுவில் வந்து எது பெருசோ அதை போடணும். இப்போ இந்த ரெண்டையும் பண்ணும்போது எதில் வந்து இதுக்கு கிட்ட வரோன்னு பார்க்கணும். என்னதில் வரும் 3ல் என்ன வரும் 1485. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும் 0, இது 16, 5, 180 வரும். இப்போ மறுபடி இது கூட இந்த 495 பண்ணணும். 495 180ல் 495 எதில் வரும் 2ல் வந்து என்ன வரும் 360 வரும். இப்போ இது பண்ணால் 5, 3, 1. இப்போ இது கூட அடுத்து இந்த 180 பண்ணணும். 180 பண்ணால் 1ல் 135 வரும். இப்போ இதுக்கு பேலன்ஸ் எவ்வளோ வரும் 5. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 4. இப்போ இது கூட இதை பண்ணணும் 135. 3ல் என்ன வரும் 135 வரும். இப்போ 0. இப்போ இதுதான் என்னது அந்த காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏரியா ஆஃப் the courtyard divided by area of square tiles. courtyard வந்து என்னது ரெக்டாங்கிள் ஷேப். ரெக்டாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிப்போம் L into B. அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 495 into 1665 divided by ஸ்கொயர் டைல்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போம் சைஸ் இன்டு சைஸ். ஸ்கொயருக்கு ஏரியா கண்டுபிடிக்கும் போது இப்போ சைஸ் என்னது 45. அப்போ 45 into 45. இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 111. இதை கேன்சல் பண்ணோன்னா 137. அப்போ லாஸ்ட் டிஜிட் 7 வரதான் ஆன்சர்னு தெரிஞ்சிச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 7 வச்சு தான் வந்திருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது 3 வருது. அப்போ இதுக்கு கிட்டே இருக்க நம்பர்னால் என்னது 407. இதுதான் ஆன்சர். Like, share and subscribe friends.